நமக்கு எந்த விஷயம் செம்மையாக வருமோ, எது நமக்கு பண்ணுறதுக்கு பிடிக்குமோ அதுலேயே வேலை கிடைச்சா சூப்பர்ல அப்படிங்கிறது தான் இந்த காலத்தில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயம். அதாவது நமக்கு ஹாபியாக இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து எப்படி நம்ம வந்து பணம் ஜென்ரேட் பண்ணலாம், எப்படி அது ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான். எனக்கு நல்லா சமைக்க வரும், அதனால ஒரு யூடியூப் சேனல், அதனால இந்த பிஸ்னஸ். நம்ம ஹாபியை ப்ரொஃபஷனாக மாற்றலாமா? அப்படி மாற்றுறது அப்படின்னா எப்படி மாற்றுறது? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ணி போனால் வில்லியம் கிளாட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு 4 தடவை இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு முந்தின ஜென்ரேஷன். இவர் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய ஃப்ரீ டைம், அவரோட ஹாபி என்ன அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே போகிறது, அங்கே இருக்கிற மரத்தை அவரோட இதை வச்சு ஆக்ஸை வச்சே வந்து வெட்டுறது. ஏன் இதை பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, இதை பண்ணும்போது அவருக்கு வேறு எந்த தாட்டுமே இருக்காதா, அடுத்ததா என்னுடைய கோடாரி எங்கே ஹிட் பண்ண போகுது அப்படிங்கிறதுல மட்டும்தான் என்னோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுதான் தன்னோட ஹாபியாக அவர் செலக்ட் பண்ணியிருந்திருக்காரு. வின்ஸ்டன் சர்ச்சோட அப்பா கூட ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இப்படி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஹாபியா, இத்தனை காட்டழிச்சா உங்களோட ஹாபியை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னொரு பக்கம் வில்லியம் கிளாட்ஸ்டோன் வந்து நிறைய மரங்கள் நட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வெட்டின அந்த மரத்தோடைய பீசஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து அவரோட பெண்கள், அவரோட குழந்தைகள் வந்து அதை விற்று சேரிட்டிக்கெலாம் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் காடு அப்படின்னாலுமே அங்கே வந்து செடிகளை ப்ரூனிங்னு சொல்லுவோம்ல, நீங்கள் செடியை வெட்ட வெட்ட தான் செம்மையாக வளரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணினதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரோட ஜேர்னலில் இது தவிர வேற என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா 25,000 புக்ஸ் அவர் படிச்சிருக்காரு. ஸோ இது அவருடைய ஹாபி. ஐன்ஸ்டைன் நிறைய மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக மைண்டை பிஸியாக வச்சுருந்தாலுமே அவருக்கு வயலின் வாசிக்க ரொம்ப பிடிக்கும். அவரோட பிரெயினில் வயலின் வாசிக்கிறதுனால என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருந்தது அப்படிங்கிறதுலாம் பயங்கர ஒரு ஆராய்ச்சியே பண்ணியிருக்காங்க. ஜான் கேஜ் ஒரு பக்கம் வந்து பார்த்தா மஷ்ரூம் ஹண்டிங்லாம் போவாராம். இன்னொரு பக்கம் முன்னாடி பேசினோமே வின்ஸ்டன் சர்ச்சில், அவர் வந்து சும்மா செங்கலை வச்சு கட்டிக்கிட்டே இருப்பாராம். அதை வச்சு ஒரு பில்டிங் கட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு செங்கலுக்கு மேலே இன்னொரு செங்கலை அடுக்கிறது, அதை சிமெண்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறது, இது வந்து அவருடைய ஹாபியா. ஏன் இவங்கெல்லாம் தங்களுடைய பவருக்கும் இல்லை தங்களுடைய ஸ்கில்ஸுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா, இவங்க இது பண்ண இவங்களோட இன்னொரு ஸ்கில்ஸ் பயங்கரமாக டெவலப் ஆகிறத இவங்க பார்த்துருக்காங்களாம். ஸோ அந்த காலத்தில் ஹாபிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறது. இது நம்ம காசுக்காக பண்ணல, யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணல, நம்மளோட மைண்டு பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஒரு விஷயம். நான் பல வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஏதோ பண்ணிடலாம் இருக்கும்போது, நிறைய ஒர்க் பண்ணிருக்கும் போது என்னோட லேஜர் ஆக்டிவிட்டியாக இருந்த விஷயம் என்னென்னா புக்கு படிக்கிறது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே புக்கு படிக்கிறத பற்றி பேசுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிஷியலாக த புக் ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது புக்கு படிப்பேன், அதை பற்றி பேசுவேன், பட் ரெகுலராக வீடியோ வருமா தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல ஹாபிலேருந்து அது ப்ரொஃபஷனாக மாறுது. ஸோ நான் என் மூடுக்கு ஏற்ற மாதிரி புக்கு படிக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் புக்கு நான் படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுது. ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம ஹாபியை ப்ரொஃபஷனாக மாற்றுறோமோ அப்போல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகும். நம்ம ஹாபியை ப்ரொஃபஷனாக மாற்றும் போது நம்ம ஹாபியோட ஸ்கில்ஸை இன்னும் பெட்டர் பண்ணிக்கணும். இப்போ நான் புக் ஷோலாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா, கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா இன்னொன்று அடுத்த லெவலில் பண்ண வேண்டியது இந்த வீடியோவோட குவாலிட்டிஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. இன்னொன்று, எனக்கு நல்லா பேச பிடிக்கும், ஆனால் இதெல்லாம் ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா, இதுதான் பேச போகிறேங்கிறத பயங்கரமாக பிளான் பண்ண முடியுமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் யூடியூப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி MKBHT அப்படிங்கிறவர் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்பாரு. அந்த கிளாஸ் வந்து நான் ஸ்கில் ஷேரில் அட்டென்ட் பண்ணேன். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான லைட்டிங்லேருந்து, அதுக்கான அந்த கேமரா ஆங்கிள்லேருந்து, இல்லை ஷார்ட்ஸ்லேருந்து இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணலாம், நம்ம ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கணும், இது எல்லாத்தையும் தாண்டி இந்த யூடியூப்பில் தம்ப்நெயில் எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை ஒரு டைட்டில் நம்ம சூஸ் பண்ணுறோன்னா எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், அண்ட் ஸ்கிரிப்டிங், பேசிக்கலி ஸ்கிரிப்டிங், நம்ம என்ன பேச போகிறோங்கிறது நம்மளை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் எப்படி தெளிவாக புரிஞ்சால் பெட்டராக அந்த வீடியோட அவுட்புட் கிடைக்கும். இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் நான் வந்து இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயமாகவே இருந்தாலுமே, நம்ம அது செம்மையாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாலுமே, அது பெட்டர் ஆக்குறதுக்கு புது ஸ்கில்ஸ் நம்ம கற்றுட்டு தான் ஆகணும். இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் அப்படின்னா அந்த காலத்தில் ரெஸ்யூமே, இப்போ அப்படி கிடையாது. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லைன்னா என்னோட யூடியூப் சேனல், இதில் பார்த்து இந்த வீடியோஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன், இல்லை என் ப்ரொஃபைலை பார்த்து இப்படி தான் நான் இருக்கேன் பார்க்குறதுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொஃபைலை பில்ட் ஆகும்போது நம்ம தான் நம்மளுடைய பிராண்ட், இல்லை நம்மளுடைய ப்ராடக்ட் தான் நம்மளுடைய பிராண்ட் அப்படின்னா அது எப்படி பெட்டராக மார்க்கெட் பண்ணுறது. ஸோ ஸ்கில் ஷேர் அப்படிங்கிறது ஆன்லைன் லேர்னிங் கம்யூனிட்டி மாதிரி. ஒன்று, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா அது டெவலப் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன கிளாஸஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களோட ஹாபியை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்குது, அது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா
அதை பற்றின பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் சேனல் அப்படின்னா யூடியூப் சம்மந்தமான கிளாஸஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி எப்படிங்க க்ரியேட்டிவாக போடலாம், இந்த மாதிரியான கிளாஸஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம புக் ஷோ இருக்குது, அப்புறம் வந்து வைப்லெட் சேம்லெட் இருக்குது, அண்ட் பாட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், அப்புறம் நடுவில் பேட்மிண்டன் விளையாடணும், ஃபேமிலியை பார்க்கணும், இந்த மாதிரியான நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது எப்படி வந்து நம்மளுடைய டேவை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறது, ஒரு மந்த்தை ஒரு வீக்கை எப்படி பெட்டராக பிளான் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு டு டூ லிஸ்ட் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் பெட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ் அதுவும் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த புக் ஷோ வீடியோஸ் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒன்று இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இன்னும் இதை அடுத்த லெவல் கொண்டு போகணும். இப்போ கூட இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணலாம் தெரியும். இதுக்கான காரணம் வந்து நான் ரீசெண்டாக எடுத்துக்கிட்ட அந்த கிளாஸ் தான், அந்த யூடியூப் சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த கிளாஸ் ஸ்கில் ஷேரில். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு ஹாபி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிளாஸஸ்லாம் ஸ்கில் ஷேரில் இருக்குது. ஸ்கில் ஷேர் வந்து ஒரு ஆன்லைன் லேர்னிங் கம்யூனிட்டி. ஸோ இதில் நீங்கள் மந்த்லி 200 ரூபாய் கம்மியாக பே பண்ணாலே அன்லிமிட்டெட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம். அதுவும் எல்லாமே ஆட் ஃப்ரீயாக. நம்ம வந்து ஒரு வேளை சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் ஆன்லைனில் அப்படின்னாலே 200 ருபீஸ் வந்துடும். ஸோ இதில் நம்ம அன்லிமிட்டெட் கிளாஸஸை வந்து அட்டென்ட் பண்ணி நம்ம ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். வந்து ஃப்ரீயாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. ஸோ இது யாருக்கு அப்படின்னா லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற 2500 பீப்புளுக்கு மட்டுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ 1 மந்த் ஃப்ரீயாக ஸ்கில் ஷேரில் அன்லிமிட்டெட் கிளாஸஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களோட ஹாபியை நீங்கள் ப்ரொஃபஷனாக மாற்றிட்டிங்கன்னா தயவு செஞ்சு வேறு ஒரு ஹாபியை நீங்கள் ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் பெட்டரான விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பெரிய பெரிய ஆட்கள் அவ்வளோ ஹெக்டிக்கான ஸ்கெட்யூல்லையே அவங்களுக்குன்னு ஒரு ஹாபி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நம்ம இதை ப்ரொஃபஷனாக மாற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சிருவோம். இந்த டயத்துக்குள்ளே பண்ணணும், இப்போ பண்ணியே முடிச்சாகணும், அண்ட் காசுக்காக ஒரு விஷயம் பண்ணுறவங்க போது பண்ணியே ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நமக்குள்ளே ஏற்படும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம், இப்போ கடமைக்காக அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். ஸோ அதுக்காக புது ஹாபி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக புதுசாக ஒரு ஹாபியை சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் பண்ணிருக்க ஹாபியை என்ஜாய் பண்ணுங்கள். rjananthi ஆகிய என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி வந்து எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் விஷயம் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா, இது வந்து ரயன் ஹாலிடேவோட ஸ்டில்னஸ் இஸ் த கீ அப்படிங்கிற இந்த புக்கில் ஃபைண்ட் அ ஹாபி அப்படிங்கிற தனிப்பட்ட ஒரு சாப்டர். ஏன்னா இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் படித்த எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஹைலைட்டடாக தனியாக தெரிஞ்ச விஷயம் இது. அதுக்காக தான் இதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வந்து இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிச்சிக்கலாம். இன்னொரு பக்கம் எங்கிட்ட ஏதாவது பெருசாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா rjananthi@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். நான் பேசுறதெல்லாம் பார்க்க வேணாம், கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னா பாட்காஸ்ட்கான லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாட்காஸ்ட்டாக கேட்டுக்கலாம். புக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய புக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குட்ரீட்ஸ் தான் அதுக்கான உலகம். ஸோ அங்கேயும் நான் இந்த புக்கெலாம் படிச்சுட்ருக்கேன், படித்து முடிச்சிட்டேன், படிக்க போகிறேன், இந்த மாதிரிலாம் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, பாய்.